விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை 3வது ஆண்டாக இன்று தன்னுடைய கட்சிக்காரர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார். சந்தித்து அவர் தமிழ்நாடு அரசியல் கள நிலவரம் என்பது திமுகவிலிருந்து ஆரம்பித்து திமுகவிலே முடிந்து விடுகிறது. இதுதான் 75 ஆண்டு கால அரசியல். இந்த 75 ஆண்டு கால அரசியலில் இன்றைக்கு திமுகவை பல பேர் எதிர்த்து அவர்களெல்லாம் ஒரு அரசியல் அதிகார மையமாக மாறியிருக்கிறார்கள். எம்ஜிஆர் முதலமைச்சரானார், ஜெயலலிதா முதலமைச்சரானார், ராமதாஸ் தலைவரானார். இப்படி பல பேர், கடைசியாக வைகோ, சீமான், இப்பொழுது களத்தில் விஜய், திமுகவை மூர்க்கமாக எதிர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் மையமாக, அதிகார மையமாக மாறுவதற்கு அவர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த தயார் நிலைதான் இவரை இந்த மக்களிடம் நெருங்க செய்கிறது.